சர்மிளா, நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் ஒரு மடல் எழுதியிருக்கிறார். அந்த மடலில் நாளை விழிப்புணர்வோடு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் அனைத்து மக்களும் தங்களது வாக்குரிமையை அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை எனது அன்பு கட்டளையாக விடுத்திருப்பதாக அந்த மடலில் அவர் தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்கு பதிவு நடைபெறுவதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பாகவே அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும், வாக்குப்பதிவு நாளன்று நாளை காலையில் BLA 2 மற்றும் BLC BDA ஆகியோர் தங்களது வாக்கினை முதல் வாக்காக அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும், அதன் பின்னர் அந்தந்த பாகத்தில் உள்ள வாக்காளர்களில் வாக்குகள் விடுபடாத வகையில் அனைவரும் வாக்களிக்கும் வகையில் பணியாற்றிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஆரம்பத்திலேயே தேர்தல் அதிகாரி கொடுக்கும் 17C கையொப்பம் இடக்கூடாது என்றும், வாக்குப்பதிவு முடிந்தவுடன் சரிபார்த்த பிறகே அந்த வாக்குச்சாவடியில் உள்ள நகலை கையெழுத்திட்டு நகல் பெற வேண்டும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாளை தேர்தல் நாளன்று அனைவரும் விழிப்புணர்வோடு பணியாற்றி முழுமையான வாக்குப்பதிவு நடைபெறும் வகையில் ஜனநாயக கடமையாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சர்மிளா.